தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சரா இல்லை இது பார்க்குறவங்க சொந்தக்காராக இருந்தாலும் சரி அந்த இதில் ஒர்க் பண்ணுறோம் சார். இந்த இடத்துக்கு ஒரு டூரிஸ்ட் வெஹிக்கிள் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், ஏன்னா ஆங்காய கங்கையில் ஒரு வண்டி ஒன்று பார்த்தேன், நல்லா இருக்கு. ஆனால் அது யூஸ் பண்ணவே அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேருந்து ஒன்றும் இல்லை, அந்த செம்மேடு பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 30 ரூபா கூட ஒரு ஆள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு 2 வண்டி இருந்தால் போதும். ஒன்று போகிறது ஒன்று வருது. பஸ் வருது, ஆனால் பஸ் வந்து எல்லாமே இல்லைன்னா அது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பஸ் 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டியோ இல்லை 15 நிமிஷம். நாங்கள் ஒன்றும் இல்லை, யங்ஸ்டர்ஸ் நடக்கிறோம், பிரச்சனை இல்லை. பஸ்ஸில் மட்டுமே ட்ராவல் பண்ணுறவங்க, கார் இல்லாத பைக் இல்லாத பஸ்ஸில் மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்று இருக்குது. இல்லைன்னா கவர்மெண்ட் ஆன நீங்களே வந்து பைக்கை ரெண்டில் விட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஆமாம், பிகாஸ் ஆஃப் வந்து இது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. திஸ் இஸ் பொட்டானிக்கல் கார்டன். 20 ரூபா டிக்கெட்டு, ஆனால் உள்ள கார்டனே இருக்காது. அதுதான் இங்கே பிரச்சனை. வெறும் சிலைகள் மட்டும்தான் அது இருக்கும். இது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரில கண்காட்சி. பட்டு இன்னும் இதை முடிஞ்சிச்சு இல்லை, அது அந்த சீசன் வரும்போது தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் சிலை தான் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ வேணால் டேக் பண்ணி வரேன் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு. உள்ளே ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்ம போட் ஹவுஸ் தான் நமக்கான டெஸ்டினி. ஆக்சுவலாக இங்கேயே பாரு நிறைய இருக்குது பாரு டூரிஸ்ட் பிளேஸ். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறாங்க, சொல்கிறாங்க பாரு. அப்பா 3 கிலோமீட்டர் தாண்டோம்ப்பா, கால்வழி இதுப்பா. ஆமாம், போட் ஹவுஸ் போர்டு இப்போ தான் வந்திருக்கு. ஆமாம், கால்வழி இல்லை, இயற்கையை பார்த்துன்னு வர்றதுனால ஒன்றும் தெரில பெருசாக.